ஒரு ஆளுக்கு 50 ரூபா இந்த டிக்கெட்டு. ஆர்ஏ ஃபால்ஸுக்கு 1, காருக்கு 300 ரூபா டிக்கெட். எடுத்தாச்சு, அவனும் கிழிச்சாச்சு. என்னன்னா 3 கிலோமீட்டருங்கிறாங்க. அதுதான் இப்போ கொஞ்சம் 3 கிலோமீட்டரு ஒண்ணுமே தெரியாதா? 3 கிலோமீட்டர் ஜாலியா தானே போறேன். இன்னும் 1 கிலோமீட்டர் இன்னொன்னு தலைவன் நாட்டை தொங்க போட்டு கீழே உட்கார வச்சான்னு சொல்லதான் போறான். ஃபைனலி வந்துட்டோம். ஆர்ஏ ஃபால்ஸோட வாட்டர் சப்ளைங்கிற. ஆக்சுவலி வாட்டர் சப்ளை அங்கே மேலே, நம்ம வந்து அதோட இதில் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. சின்ன ஆறு. பாத்ரூம் போறியே, அதான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். கழுவு மச்சான், நீ கழுவு மச்சான். ஏய் சிக்கு நம்ம ஏமாத்திரானுங்களா? ஏன்பா 3 கிலோமீட்டர் சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் கூட்டிட்டு போயினே இருக்கிறானுங்களா? டே இன்னும் கித்தனை கிலோமீட்டர்? செட்டிங் தான். இந்த செட்டிங் தான் உனக்கு போடலாம். உனக்கு போடுறது நான் வச்சிருந்தேன். 2 கிலோமீட்டர் சொல்லி 3 கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிடலாம்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு. கர்மா இஸ் பூமராங்கன்னு. அது ஏன் உன்ன மாதிரி ஒரு பூமர் கிட்ட போகாம என்கிட்ட வந்து இருந்தா? நீயும் ஒரு பூமர் தான்டா. பூமர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நடந்து. அதனால ஓவர் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம பாடி. அதனால இதோட அந்த சில்னஸ் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியல. அந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சில்னஸ் அதிகமாக இருந்தது அந்த தண்ணியில். அவ்வளோ ஹீட்டையும் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ்ல இருந்து எடுத்துச்சுறாரு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டெம்பிள் ஃபால்ஸ். கோவில் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கே திருப்பி டெம்பிள் ஃபால்ஸ். தெலுங்குல ஏதோ டெம்பிள் ஃபால்ஸ் நம்ம ஜிலேபி பிச்சு போட்டுருக்கு. கோவில் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் தங்கிலீஷ்ல எழுதி பார்த்துருக்கு. ஏன் ஃபால்ஸ் அருவி வராது. ஃபால்ஸ் அருவி தாண்டா வரும். விளக்கண்ண ஃபால்ஸுக்கு அருவியா வரும். ஃபால்ஸ் அருவி. ஃபால்ஸ்னா விழுவது. முட்டாள். தில்லுக்கு துட்டுல சொல்லுவாங்க பாரு மாமனாரே, முட்டாள். ஓ வா. இப்போ நம்ம வந்துட்டு ஆர்யா ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஆர்யா ஃபால்ஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள போகணுன்னு இருக்காங்க காட்டுக்குள்ள. நாங்க இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். என்னடா ஒரு 1.5 தாண்டி இருப்போம்ல, ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். இங்க ஒரு அழகா ஒரு கோயில் இருந்துச்சுங்க. சிவன் கோயிலுங்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து எப்படி இதா இருக்குன்றாங்கன்னா, அந்த காலத்துல இருந்தே இந்த காட்டுக்கு தேன் எடுக்க வரவங்க, இங்க காட்டுல இருந்து வேலை பார்க்குற சில மக்கள்லாம் இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து கோயில் சாமி கும்பிட்டு வழிபட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இது டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரிலாம் போகும்போது ஸோ இங்க நிறைய டூரிஸ்டர்ஸ் இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி குகைக்குள்ள ஒரு சாமி, நல்ல பார்க்கவே ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கு. ஓகே, நம்மளும் சாமி கும்பிட்டுலாம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வாவ் மணிங்க, ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம். நம்ம சாடி இது சின்ன நல்லா இருக்கு. அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த கேமராமேனில் வந்து நம்பாதீங்க. அங்கேருந்து பொறுப்பாக கூட்டின்னு வந்தான், பேகை மாட்டிக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னான், எல்லாமே இது பண்ணான். தண்ணியை பார்த்தோன்னே உள்ளே குதிச்சுக்குவானா, கேமரா என் கையில் கொடுத்துட்டு. இப்போ போய் கேமரா போட்டுறான்றேன், நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக நனைஞ்சிட்டானா, கேமரா தொட்டால் கேமரா தான் ரிப்பேர் ஆகும். பரவாயில்ல உனக்கு, நீயே பிடிச்சி வாடான்னு பிளாக்மெயில் பண்ணி நடக்க விட்டான்.
வந்துட்டோன்னு சொல்லு, ஆரிய ஃபால்ஸுக்கு வந்துட்டோன்னு சொல்லு. கஷ்டப்பட்டு இன்னும் வரலையா? இன்னும் வரலையா? போனோம் என்னடா இது ஃபால்ஸ் வழி? ஃபால்ஸ் நீ லக்கி சரியா. இப்போ இது இல்ல, இது முன்னாடி ஒரே ஒரு கம்பு கீழே போவோம், அது புடிச்சிட்டு போனோம். அருவி வழின்னு எழுதி போட சொல்றா ஜெரால்டு. அப்பா ஆக்சுவலி இன்னும் நாங்கள் போனோம். இங்கே தானாடா கடைசியா கல் முருடு முள் எல்லாத்தையும் தாண்டி இன்னும் வரலையாடா பைத்தியக்காரன். அந்த ஒரு படிக்கட்டு உங்களுக்கு காமிச்சோம்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கீழே ஃபால்ஸ்னு பள்ளின்னு போட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே கீழே ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதுதான் ஃபால்ஸ் நினச்சி ஆர்வமாக இறங்கி வந்தா அதுவும் ஃபால்ஸ் இல்லையாங்க. அவங்க பிராங்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 கிலோமீட்டருங்கிறாங்க. எத்தனை தோன் தான் தெரியல. என்னடா கேக்குதா அந்த சத்தம்? மைக்க வர தள்ளி விட்டுருவேன். உணர்ச்சிப்பட்டு பைத்தியக்காரப்ப. சாரி, அந்த சத்தம் கேக்குதா? வர வழியில பாம்பு பார்த்தோம். ஸோ பத்திரமா இருங்க, பத்திரமா வாங்க. அவங்க எதுக்குடா பத்திரமா இருக்கணும்? பைத்தியக்காரனே, நம்ம தான்டா பத்திரமா போறோம். அவங்க சொல்லணும்டா. இல்ல ஸ்லோப்பா இருந்தாலும் ஏறிடலாம். ஆனா சடனா பாறை, கல்லு, கல்லுமே ரொம்ப ஷார்ப்பா, எட்ஜெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி. பாறைனா கல்லுனா புரியல எனக்கு. பாறை மீன்ஸ் பிக் ஸ்டோன், கல்லுனா ஸ்மால் ஸ்டோன். பார்த்து இறங்கு. நீ எந்த ஸ்டோன்லயாவது போய் முட்டிக்க போற. ஆக்சுவலி இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸுக்கு போறேன். நடந்துட்டியா? மிகப்பெரிய இது சம்பவம் நடந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ். நம்ம நண்பர் உயிரை கூட்டு வந்து கொலைலாம் பண்றாங்க. நொடி பழத்துல உயிர் போயிருக்கோம். இதை நான் ஹீரோயிசம் காமிச்சு காப்பாத்திட்டேன். நானே எது சொல்லிட்டேன்டா. இறந்திடவா நீ பிறந்தாய். பாத்ரா ஏன்னா அது இருக்குடா. ஏன்னா இங்கிருந்து வழிக்குச்சுன்னா கீழே கிட்டதான், அங்கிருந்து வழிக்குச்சுன்னா தான் ரொம்ப டேன்ஸ். இந்த அமேசான் காடு ரொம்ப ஆபத்தான ஒரு காடு. பார்த்து வாங்க. கேமரா வாங்க. வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க, வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் ஆனர்ல ஒரு சேர் கிடைக்கும். அதுல உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, பணம், காரு, மகளா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு ஒரு பேர் இருக்கும். Stop saving money, start collecting memories.